கர்த்தருடைய வசனத்திற்கு உண்மையாய் ஒரு மனிதன் செவி சாய்ப்பானால் அவனை கர்த்தர் எல்லோருக்கும் முன்பு மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷத்துல நான் ஓடிட்டேன், திரிஞ்சிட்டேன், சுத்திட்டேன், நான் அந்த பெட்டையெல்லாம் அடிச்சு பார்த்துட்டேன், ஒரு மேன்மையும் வரவில்லை என் வாழ்க்கையில இருப்பீங்கன்னா இந்த வருஷத்தின் கடைசியில ஒரு முடிவெடுங்க. இனி வருகிற காலத்துல நான் வேத வசனத்துக்கு என் செவியை சாய்க்க போகிறேன். அல்லேலூயா. வசனங்கள் என் செவிகளுக்குள் வரும்படிக்கு வேத வார்த்தைகள் தேவ சமூகத்தில் அமர்ந்து வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க ஆரம்பிக்க போகிறேன். முடிவெடுங்க. 2026 உங்களுடைய மேன்மையின் ஆண்டா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மையாய் படிப்படியாய் உங்களை உயர்த்துகிற ஆண்டா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்பு என்ற ஒரு வாலிபன் கர்த்தருடைய சத்தத்திற்கு மாத்திரம் செவி கொடுக்கிறவனா இருந்தான். சகோதரர்கள் எல்லாம் அவனை குழியிலே தள்ளினார்கள். அவனுடைய சத்துருக்கள் அவனை குற்றப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை மேன்மையாக வைத்தார். அல்லேலூயா. ஆடுகளுக்கு பிறகே சென்று கொண்டிருந்த தாவீது அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை ஏளனமாய் பேசினார்கள். தகப்பனும் அவனை ஏளனப்படுத்தி இருக்கிறான். ஆனா கடைசியில ராஜாவாய் உயர்த்தி வைத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு ஒரு மனிதன் செவி கொடுப்பானால் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் வரும்.